ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம வந்து குட்டி கேரளாக்குள்ளே போகலாம். கேரளானோடனே என்ன போய் சொல்கிறேன்னு வச்சுக்காதீங்க. கிட்டத்தட்ட கேரளா மாதிரி தான் இருக்கும். இந்த ஊரும் அவ்வளோ அழகாக இருக்கும். சுற்றி வந்து மரங்கள், செடிகள், இந்த விவசாயங்கள் தான் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இந்த ரோட்டோடு நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ட்ராவல் பண்ணுவோம். ரெண்டு சைடுமே அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மரங்களாக தான் இருக்கும். மரம், அந்த வாழை மரம், நெல், அங்கங்கே நெல், அப்புறம் வேறு விவசாயங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. வெயில் அடித்தாலும் வெயில் தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பரான பிளேஸு. இந்த சிறுமலஞ்சி ஊரில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒத்தப்பனை சுடலை ஆண்டவர் திருக்கோயில் இருக்குது. மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். நீங்கள் இதை நினச்சதை வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த கோயிலில் எல்லாமே நடக்கும். நிறைய பேர் வந்து இந்த கோயிலில் வந்து நிறைய பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு போவாங்க. ஸோ ஒவ்வொரு வெள்ளி செவ்வாயும் இந்த கோயிலில் வந்து பூஜைகள் நடக்கும். அதுமாரி மாதத்தில் கடைசி வெள்ளி வந்து சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும். அப்போ அன்னதானமும் நடக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பாருங்கள். இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. இது வள்ளியூர்லேருந்து 9 கிலோமீட்டர், ஏர்வாடியிலேருந்து 3 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் இருக்குது. ஊரும் மிகவும் அழகான ஊர், பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்து சின்ன வரலாறு இருக்குது. அது என்னென்னு, இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா விஜயநாராயணபுரத்தில் இருக்க ஒத்தப்பனை சுடலை ஆண்டவர் கோயில், அங்கேருந்து இருக்க புடிமண்ணை தான் எடுத்துக்கொண்டு இங்கே வச்சு இந்த கோயிலை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கும் ஒரு சின்ன கதை இருக்குது. என்னென்னா வந்து சிறுமலஞ்சி ஊர் பக்கத்தில் அணக்கரைன்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த ரெண்டு ஊரில் வந்து 2 பனைமர குத்தகை எடுக்கிற வியாபாரிகள் 2 பேர் இருந்திருக்காங்க. இருளப்பன் அண்ட் வெள்ளையன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இருளப்பன் வந்து சிறுமலஞ்சியை சேர்ந்தவர், வெள்ளையன் வந்து அணக்கரையை சேர்ந்தவர். இவங்க 2 பேருக்குள்ளே அடிக்கடி வந்து பனைமரம் குத்தகை எடுக்கிறதுல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையனோட இடத்துல இருக்க நெற்களஞ்சியம், அதாவது நெற்குவியல், அந்த கதிர்லாம் வச்சுருக்க இடத்துல வந்து யாரோ தீயை கொளுத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை யாரோ கொளுத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கும். இது வந்து அவங்க தரப்புலேருந்து சொல்லுவாங்க, இருளப்பன் குரூப் தான் வந்து இதை கொளுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அந்த 2 ஊர்களுக்கிடையே நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தது. அப்போ வந்து பெரியவங்களாக பேசி நம்ம இதுக்கு ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, சரி விஜயநாராயணபுரத்தில் இருக்க ஒத்தப்பனை சுடலை ஆண்டவர் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் சத்தியம் செஞ்சுட்டு வாங்க, 2 ஊர்லேருந்து போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சத்தியம் செஞ்சுட்டு அங்கே 3 நாள் அங்கேயே அந்த கோயிலில் தங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஊர்லேருந்து மக்கள்லாம் போய் அந்த கோயிலில் போய் சத்தியம் செஞ்சுட்டு 3 நாள் வரைக்கும் அங்கே ஸ்டே பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் வந்து சிறுமலஞ்சி ஊரில் இருக்கவங்க வந்து அன்னைக்கு நைட்டே கிளம்பி ஊருக்கு வந்துடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே நடக்குது. அந்த ஒத்தப்பனை சுடலை ஆண்டவர் கோவத்தில் வந்து அப்படியே ஊருக்கு வந்து வந்துடுறான்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சித்து விளையாட்டுகள் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாத்துலேயும் வந்து ஒரு 6 பேருக்கு அந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு. அதேமாதிரி மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா 12 பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு ஏதோ. அதேமாதிரி ஒரு நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பெண்ணோட கனவுல வந்து ஒரு பனைமர ஹைட்டுக்கு வந்து சுவாமி வந்து காட்சி அளிக்கிறாரு. 2 பனைமரத்தை தோளில் தூக்கிட்டு வர்ற மாதிரி கனவு காண்றாங்க. அதுமாதிரி வந்து பணத்தை முட்டங்கால் வந்து எடுத்து அப்படியே சாப்பிட்ற மாதிரி அப்படியே வந்து ஒரு நல்ல தத்ரூபமாக வந்து காட்சியை வந்து கனவுல கொடுத்துருக்காங்க. அந்த பெண் வந்து அவங்க அம்மாகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் கனவு கண்டேன், அதில் வந்து எனக்கு வந்து கடவுள் வந்து காட்சி தந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே அவங்க வந்து ஊர் பெரியவங்கள்ட்டலாம் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி வந்து கனவுல வந்து கடவுள் வந்து காட்சி தந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஊர் பெரியவர்கள்லாம் ஒரு முடிவு பண்ணி, நம்ம வந்து முத்தாரம்மன் கோயிலில் வந்து நம்ம அருள்வாக்கு கேட்கலாம், அடுத்த வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதேமாதிரி செவ்வாய்க்கிழமை எல்லோரும் ஒன்றா கூடி சாமிக்கிட்ட அருள்வாக்கு கேட்கும்போது சாமி வந்து இந்த மாதிரி வந்து சுடலை ஆண்டவர் வந்து நம்ம திருமலஞ்சி ஊருக்கு வந்து இறங்கி வர்றாங்க, அவருக்கு கோபத்தில் இருக்கார், அவர் கோபத்தை தணிக்கணும்னா அவருக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு கோவில் கட்டி ஆகணும், அது வந்து எங்கே கட்டணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒத்தப்பனை ஒரு இடத்துல வந்து ஒத்தப்பனை இருக்கும், அதை பக்கத்தில் வந்து ஒரு கத்திரிக்காய் செடி இருக்கும், அதில் ஒரே ஒரு கத்திரிக்காய் இருக்கும், அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து கோயில் அவருக்கு எழுப்பணும்னு சொல்லிடுறாங்க. உடனே மறுநாள் ஊர் பெரியவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க.
அங்கே வந்து விஜயநாராயணபுரத்துலேருந்து பிடிமண்ணை எடுத்துகிட்டு வந்து கோயில் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க சொல்லே ஆண்டவருக்கு. அதுக்கப்புறம் வந்து கோயில் வந்து இனிஷியலாக கட்டும்போது பனைமரத்தில் தான் கூரைகள்லாம் வேஞ்சி கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கல் மண்டபம் கட்டி அப்புறம் கோயில் பிரம்மாண்டமாக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து கோயில் கண்டிப்பாக பார்க்கலாம். சுடலை ஆண்டவர் அவ்வளோ பிரம்மாண்டமாக காட்சி தருவார். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் வந்து சாமி கூட்டிங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். பூஜைகள், சிறப்பு வழிபாடுகள் எல்லாமே வந்து பார்க்கலாம். மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை வள்ளியூர்லேருந்து பஸ் சர்வீஸும் உங்களுக்கு இருக்கும். பாருங்கள், சுற்றி கடைகள்லாம் இருக்குது. மெயின் அங்கே வந்து சீசனில் நொங்கு சர்பத் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், கோயிலோட மூலவர் சுடலை ஆண்டவர் அவ்வளோ தத்துரூபமாக காட்சி தரார். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கவங்க எல்லோரும் ஆல்மோஸ்ட் இந்த கோயில் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வேண்டி சாமிக்கிட்ட மனமுருகி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அவ்வளோ மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். பார்த்திங்கன்னா இல்லை ஒரு ஒத்த பணம் இருக்குதா, அந்த இடத்துல சுற்றி தான் அப்படி பில்டிங் கட்டியிருக்காங்க. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து அவ்வளோ பசுமையாகவும் சுற்றி மரங்கள் தான் இருக்கும். கோயில் போனீங்கன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு மன அமைதியை கண்டிப்பாக தரும். கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோடு கண்டிப்பாக வாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.